தென்காசி மாவட்டம் மேலகரம் பேரூராட்சியில் கடந்த 4 ஆண்டுகளாக விவசாயத்திற்கு பயன்படும் வாய்க்கால்கள் மற்றும் சுடுகாட்டு பகுதிகளில் குப்பை கொட்டப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து மேலகரம் பகுதி மக்கள் எமது செய்தியாளர் சம்பத்துடன் நடத்திய உரையாடலை தற்போது பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் மேலகரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 15 வார்டுகள் உள்ளன. இந்த 15 வார்டுகளுக்கு உட்பட்ட மேலகரம், நன்னகரம், ஸ்டேட் பேங்க் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் சேகரிக்கக்கூடிய குப்பை கழிவுகள் அனைத்தும் மேலகரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் கொட்டப்பட்டு வருகிறது. இங்கு கொட்டப்படும் கழிவுகளுக்கு அருகிலேயே சுடுகாடும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குப்பை கிடங்குகள் அருகிலேயே அமைந்துள்ளதால் இறுதி சடங்கு கூட இறந்தவருக்கு இறுதியான மரியாதை கூட முழுமையாக செலுத்தப்படாத நிலையும் நிலவி வருகிறது. மேலும் இதன் அருகிலேயே ஆயிரக்கணக்கான பாசனத்திற்கு செல்லக்கூடிய விவசாய நிலங்களும் பயன்பட்டு வருகிறது. இந்த விவசாய நிலங்கள் பாசனத்திற்காக செல்லக்கூடிய வாய்க்கால்களிலும் இந்த குப்பை கழிவுகள் கொட்டப்படுகிறது. காரணமாக விவசாயம் முற்றிலுமாக பாழாகக்கூடிய சூழலும் ஏற்பட்டு வருகிறது. ஆனால் இந்த இடுகாட்டுக்கும் சுடுகாட்டுக்கும் வர்றதுக்கு வழியே இல்லாமல் ஒரு குப்பையை மக்காத குப்பையை எங்கேருந்துலாம் கொண்டாந்து கொட்டுதாங்கன்னு தெரியல. இவ்வளோ குப்பை எங்கே சேர்க்க வச்சு தொற்று வியாதி, கொரோனா, என்னெல்லாமோ காய்ச்சல்கள், பறவை காய்ச்சல், நீல காய்ச்சல், எல்லா காய்ச்சல் வர்றதுக்கு பூரா உருவாக்கிட்டு இருக்காங்க. அதை விட கொடுமை என்னென்னா ஒரு பெரிய 2 பக்கமும் ஆறு போய்கிட்டு இருக்கு. குப்பையை பூரா ஆறுக்குள்ளே போகுது. இந்த குப்பையில் மருத்துவ கழிவு பூரா சேர்ந்து போய் விவசாயத்தையும் பாழாக்குது, மக்களுக்கு கொடிய நோயை உருவாக்குது. இதனால் இந்த துக்க வீட்டில் கலந்துக்கிறத யாருமே இப்போ சுடுகாட்டுக்கு வரதில்லை. அதனால பொதுமக்கள் நாங்களாக ஒவ்வொருத்தராக பல மனுக்களையும் கொடுத்துருக்கோம். இந்த சுடுகாடு இறுதி சடங்கு பண்ணக்கூடிய ஒரு இடம். அதாவது நம்ம பிரதான இதே சுடுகாடு தான். அதில் குப்பையை கொண்டு போட்டு இது பண்ணிட்டாங்க. அதை க்ளீன் பண்ணி தர மாட்டேங்காங்க. தென்காசினாலே குத்தாலம் தான். அந்த குத்தாலத்தில் இருந்த மெயின் தண்ணி ஃபுல்லாக இங்கே தான் பாஸ் வருது. அந்த தண்ணியில் மெயின் தண்ணியில் அந்த குப்பையை போடுறதுனால அவ்வளவும் ஆற்ற தான் போகுது. இது பல்லாயிரம் ஏக்கர் கணக்கில் விவசாய நிலங்கள் இருக்குது. இந்த குப்பை புலால் விழுந்து அவ்வளோ நிலங்களுக்கும் போகுது. இந்த குப்பையை போடுறதுனால மருத்துவ கழிவுகள் 2வது பாட்டில் விவசாய நிலத்தில் காலை வைக்க முடியாத அளவுக்கு இந்த கழிவுகள் போய் தேங்கிறது. அந்த மக்கள் இப்போதைக்கு பயன்படுத்த முடியாத அளவுக்கு எங்கள் ஊர் விவசாயம் மாறிக்கிட்டு இருக்கு. விவசாய நிலங்களை காப்பாற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். எனவே இதனை மேலகரம் பேரூராட்சி நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட 5 வருடங்களாக கண்டுகொள்ளாத நிலையில் இதனை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்ட செய்திகளுக்காக சத்தியம் டிவியிலிருந்து சம்பத்.